நான் பண்ண 3 பிக்கெஸ்ட் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் மிஸ்டேக்ஸ், அதாவது நான் பேச பழகும்போது நான் பண்ண 3 பெரிய மிஸ்டேக்ஸால என்னோட growth வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன யூஸ்னா வந்துட்டு நீங்கள் இந்த அவேர்னஸ் பில்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராக்டிஸ் வந்து 2x, அதாவது 6 மாதத்துல நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவீங்கன்னா 3 மாதம் 2 மாதத்துல ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஆரம்பிக்கலாம். முதல்ல என்ன பண்ணனா வந்துட்டு ஓவர் ப்ராக்டிஸ் அண்ட் அப்செஷன். அதாச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே எனக்கு இங்கிலீஷ் நான் 10 நிமிஷம் 12 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவேன். நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கணும். அப்செஷன், ஓவர் ட்ரைனிங். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஓவர் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம இப்போ பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். பாக்ஸிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது நம்ம மெக்கானிக்கலாக பண்ணிட்டே இருப்போம் ஒரு மூவ்மெண்ட்டை, அப்படியே ஃப்ளோவில் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நான் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் என்ன ஆயிடுச்சு, நான் ரியலில் பேசுறதும் அதே மாதிரி ஓவர் ட்ரெயின் பண்ணி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் ரியலில் பேசுறதும் ட்ரைனிங் மாதிரியே இருந்துச்சு. ஒரு மாதிரி கரெக்டாக ஃப்ளோலே வரல. ஸோ ஓவர் ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் நேச்சுரல் ஸ்பீக்கிங்க்கும் உங்கள் ட்ரைனிங் ஸ்பீக்கிங்க்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்காது. உங்கள் ஜென்ரலாக இப்போ ட்ரெயின் பண்ணி நீங்கள் எப்படி பேச கற்றுப்பீங்கன்னா, நீங்கள் நேச்சுரலாக ஒரு பேசுவீங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ட்ரெயின் பண்ணி எவென்ச்சுவலாக உங்கள் பிரெயின் அதை ரெண்டு கனெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் ஓவர் ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் ஆர்டிஃபிஷியல் ட்ரெயின் பேசுறது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் பேசுகிறதே ஒரு மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக ஸ்லோவாக அப்படி பேசவே முடியாது. ஆனால் நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்செஷன், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எந்த விஷயத்தை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்களோ அது நடக்காது. அதுதான் வந்துட்டு அப்சஷனுக்கான ஒரு பாரடாக்சிக்கல் தியரி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக, எனக்கு அது வேணும் அப்சஸ்டாக இருந்தீங்கன்னா அது வராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்சஸ்டாக இருக்காமல் மற்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு இல்லை மார்னிங் ஈவினிங் பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரெயின் ஆகிடும். ஓவர் ட்ரெயின் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது, அப்சஸ்டாக இருக்காதீங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் நான் அடுத்து வந்துட்டு புக் படிக்க போகிறேன், ஐம் கோயிங் டு இம்ப்ரூவ் மை கேரக்டர், ஐம் கோயிங் டு ப்ராக்டிஸ் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் ரெகுலர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அப்போ தான் அதில் ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டுமே அப்சஸ்டாக இருந்தீங்கன்னா ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. அது அப்படி தான், அது அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அது ஒரு தியரி, அது என்னன்னு பேச வேண்டாம். அடுத்து இப்போ ரெண்டாவது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா வந்துட்டு நான் வந்துட்டு செல்ஃப் ஜட்மெண்ட் பண்ணுவேன். அதாவது மற்றவங்க, நான் வந்துட்டு எப்படி பேச கற்றுக்கிட்டேன்னா 4 சவுத்துக்குள்ள தான் பேச கற்றுக்கிட்டேன். ஸோ இது ரூம்லேயே பேச கற்றுக்கும் போது நானே என்ன செல்ஃப் ஜட்மெண்ட் பண்ணிப்பேன். என்ன நானே வந்துட்டு ஓகே நான் சரியில்லை, ஐயோ இல்லை ரிஜெக்ட் பண்ணிப்பேன். நான் வந்து பேசுவேன், ஐ வில் ஸ்பீக் ஆன் அ டாபிக் அண்ட் தென் ஐ வில் சே தட் no, I'm not supposed to speak like that. No, that is not proper English. That is not the English I want to speak. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டு எனக்கு அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்னன்னா நானே ரிஜெக்ட் பண்ணிக்கும்போது நான் வெளியே போய் பேசும்போது அவங்க வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே நானே ரிஜெக்ட் பண்ணிப்பேன். செல்ஃப் ரிஜெக்ஷன், செல்ஃப் ஜட்மெண்ட். அதாவது இது ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட்டை விட இன்னும் மோசம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா வந்துட்டு இதுவும் ஓவர் ட்ரைனிங்கால அப்சஷனால வரும். ஸோ நீங்கள் அதுவும் ஓவர் ட்ரெயினும் பண்ணாதீங்க, அப்சஸ்டாகவும் இருக்காதீங்க. செல்ஃப் ஜட்மெண்ட் வரும்போது இக்னோர் பண்ணுறீங்க. உங்கள் மைண்ட் சொல்லும் நீ இப்படி பேசாத, மோசமாக பேசுகிற. இக்னோர் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு எப்படி பேசணும் பேசிட்டுருங்க. மூணாவது என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு எப்பவுமே இந்த 4 செவத்துக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் வெளியே போயிட்டு ஒருத்தர்கிட்டையாச்சும் பேசணும், ஒரு வார்த்தை பேசணும் யோசிச்சதே இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ ஒரு 6 மாதம் நான் இதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா என் ஸ்கில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சுங்க. நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறீங்க, என்ன ஒரு 6 மாதம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் வெளியே நான் போய் பேசினதே இல்லை. ஸோ வெளியே என்ன யோசிச்சாங்கன்னா நான் இன்னும் வந்துட்டு அதே கணன் தான், 6 மாதம் முன்னாடி பேசாமல் இருந்த அதே கணன் தான் நான் நினச்சாங்க. ஸோ பேச கஷ்டமாக இருந்துச்சா, அவங்களோட அந்த ஒப்பீனியனை உடைக்கணும், நானும் புதுசாக ஃப்ரெண்ட் மற்றவங்களோட பேசுகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு சொல்யூஷன் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காமல் அப்போ உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா கூட ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது கூட உங்கள் பிரெயின் எப்படி யோசிச்சுன்னா ஓகே இவன் ப்ராக்டிஸும் பண்ணுறான், ரியல் லைஃப்லையும் பேசுகிறான், இப்போ இவனுக்கு இங்கிலீஷ் பேச வரும்னு சொல்லும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க, தனியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் எப்போவுமே ரியல் லைஃப்பில் பேசியிருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசும்போது ரொம்ப திணறுவீங்க, நீங்கள் பயங்கரமாக பேசுவீங்க ப்ராக்டிஸில், ஆனால் ரியல் லைஃப்பில் பேசும்போது திணறுவீங்க. ஸோ நீங்கள் தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது சமயத்தில் கொஞ்சம் ரொம்பலாம் வேண்டாம், ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாச்சும் யார்ட்டையாச்சும் போயிட்டு பேசி பாருங்கள். ரியல் லைஃப்பில் பேசி பாருங்கள். 1 வார்த்தை 2 வார்த்தை, எஸ் நோ ஐம் கோயிங் ஐம் வாக்கிங் ஐம் மீட்டிங் பேசும்போது உங்கள் மைண்டுக்கு ப்ரூஃப் இருக்கும். ஓகே இவனால் ரியல் லைஃப்பில் பேச முடியும், இவங்களால் பேச முடியும், இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இவங்களால பேச முடியும். ஸோ அப்படி தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை விட உங்கள் மைண்ட் செட்
உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குது, உங்களால் பேச முடியும்னு யோசிக்குது, அதுதான் முக்கியம். உங்கள் பிலீஃப் தான் முக்கியம். ஸோ அதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்து இந்த 3 விஷயத்தை கொஞ்சம் பண்ணாமல் பேலன்ஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் கம்யூனிகேஷன் க்ரோத், அதாவது உங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் க்ரோத்தை நீங்கள் 2x இல்லை 2x மாற்றலாம். சொன்ன மாதிரி நீங்கள் 6 மாதத்தில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 6 மாத ப்ராக்ரஸை நீங்கள் 2 மாதம் 3 மாதத்துலேயே கற்றுக்கலாம். என்ன பண்ணால் ஓவர் ட்ரெயின் பண்ணாமல் அப்சஸ்டாக இல்லாமல் இருந்து, இல்லை செல்ஃப் ஜட்மெண்ட் பண்ணாமல் இருந்து, இல்லை வந்துட்டு 3வது என்ன சொன்னேன், நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பேசிகிட்டு இருந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் க்ரோத் ரொம்பவே வேகமாகலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. டாட்டா.